வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வதாக. கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வாக்குகளை 28:12 கர்த்தர் ஏற்ற காலத்திலே தேசத்தில் மழை பெய்ய பண்ணுவார். நீ கையில் செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் நமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை தருவார். பயப்படாதீங்க. நீ கடன் வாங்க மாட்டாய், அநேக காரியங்களுக்கு கடன் கொடுப்பாய். அதை மனப்பாடம் பண்ணி சொல்ல 31 நாள் முடிஞ்சிச்சு. இன்னும் பைபிளை பத்திரம் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த செய்தியா இதெல்லாம் வாக்குத்தத்த ஆராதனை 5 மணிக்கு நமக்கு நடக்கும். இன்னைக்கு 1ஆம் தேதி வந்ததுனால அது நடக்கல. வாக்குத்தத்த ஆராதனையும் முதல் சண்டே சர்வீஸ் வார்த்தைகளையும் நாம் சேர்ந்து இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்ல இந்த சபைக்கு நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை கேட்போம். அந்த மாசம் கர்த்தருடைய வாக்குகளுக்குள்ள வந்துட்டா ஏதோ ஒண்ணு பண்ணும். ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ குதிக்கணும்னு தோணும், ஏதோ கை தட்டணும்னு தோணும், இல்ல ஏதோ சும்மாவே கத்தணும்னு தோணும். சில என்னடா இது சும்மா கத்தறாரு ஏதோ ஒன்று தோணும். ஒருமே கர்த்தருக்குள்ள அவருடைய வார்த்தை வரும்பொழுது ஏதாவது உனக்குள்ள ஒரு சீட்டம் இருந்தா நீ சரியா இருக்கன்னு அர்த்தம். அந்த வார்த்தை உள்ள போய் மறந்து வேலை செய்யணும்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டா டோஸ் ஹெவியா சொன்னாகும். ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பிக்கும். 10 தூக்கு மாதிரி போட்டு கொட்ட முடிச்சிருந்தா ஏதோ பாலிட்டு இருக்குன்னு அர்த்தம். வார்த்தை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உனக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் என்ற அர்த்தம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் நானே வாசிக்க நேரம் இல்லாதனால எல்லாம் என்ன கவனிங்க. யோவேல் 2வது அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். என்ன பார்க்கணும். அல்லேலூயா. நேரத்துக்கு முடிக்கணும்ல. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்று நீங்க சொல்ற இந்த ரேமா ராயல் சபையின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் தேவன் யாத்திரிமா கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்று இந்த ரேமா ராயல் சபை மக்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒரு கையை கட்டலாம். புரியுதா? விலகுதா? கவனிக்கிறீங்களா? நானே இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே இந்த ரேமாவின் சபையின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். யார் தேவனாகிய? என் சபை மக்கள் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். வேறொருவர் இல்லை என்று, வேறொரு தேவன் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எப்படி அறிந்து கொள்வீர்கள்? ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். என் மகளே, என் மகளே, என் சகோதரனே, சகோதரியே, என் தாயே, என் தந்தையே, கர்த்தர் சொன்ன வார்த்தை நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இந்த வார்த்தை கர்த்தர் சொன்னார். நீ இந்த வார்த்தை செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீ தடை முடிய மாட்டீங்க, வெட்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. இது குட் நியூஸ் GNT, குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புல மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புல என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள், நீ கவனிக்க பேசக்கூடாது தயவு செய்து, என் ஜனங்கள் இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நீங்க சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் வெட்கப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் தலை குனிந்திருக்கலாம், இதுவரைக்கும் அவமானப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் எல்லாரும் நீ தலை குனிஞ்சி நடந்து போயிருக்கலாம். ஒரு தெருவில் போகும்போது பக்கத்து வீட்டு என்ன நடக்குது சின்னர்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த வீடு என்ன கலர் என்று தெரியாது. அல்லேலூயா. அந்த வீடு என்ன கலர் என்று தெரியாது. ஏன் தெரியுமா? அவ்வளவு வெட்கம், அவ்வளவு அவமானம், அவ்வளவு வெட்கம் அவமானத்துக்கு இடையில குனிஞ்ச தலை போய் ஏற வரைக்கும், அந்த பஸ் ஏற வரைக்கும், இல்ல அந்த கம்பெனிக்குள்ள போற வரைக்கும், இல்ல அந்த இடத்துக்கு போற வரைக்கும், ஏன்னா அந்த தலை நிமிராம அவ்வளவு வெட்கம், அவ்வளவு அவமானம், அவ்வளவு தலைமுடிவு, அவ்வளவு ஏறணும், அவ்வளவு அசிங்கப்பட்டு உடைந்து பட்டு அந்த உள்ளத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், இனி நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கொஞ்சம் நேரம் போய் நான் சொன்னேன், இந்த ரேமா ராயல் சபை மக்கள் இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. என் கர்த்தர் உன் தலையை உன்னை செய்ய மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கலாம், இதுவரைக்கும் இந்த சத்தத்தை கேட்டிருக்கலாம், இந்த பைபிள் பிரசங்கத்தை கேட்டிருக்கலாம், எத்தனையோ முறை படிச்சிருக்கலாம். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு ரேமா வார்த்தையாய் சொன்ன என் மக்கள், என் ஜனங்கள், என் சபை மக்கள் இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
கட்டணும், நல்லா கட்டணும். கை தட்டாங்க. ஹalleluya. ஏசாயா 61:7 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தலையான பலன் வரும், உன் இறைச்சிக்கு பதிலாய் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அப்ப என்ன தெரியுமா? இதுவரைக்கும் வெட்கப்பட்டல, அது சும்மா போச்சியா? இதுவரைக்கும் அவமானப்பட்டல, அது சும்மா போச்சியா? இதுவரைக்கும் நீ ஆமென் கண்ணாடி பாருங்க சொன்ன அப்படியே முகத்தை பார்த்து என்ன பண்றது? அவர் எழுதி கொடுங்க ஒரு ஆமென் ஹalleluya. திடீர்னு புரிஞ்சுக்கணும் வார்த்தைக்காரன் ஆமென் என்ன படுத்தவங்க நான் விட மாட்டேன்னு தெரியல. ஆமென் அந்த வார்த்தைக்கு ஒரு ஷேர் மாட்டுறது நான் நீ அழகா ஒரு ஹalleluya. இவங்கள கத்திட்டு இருக்கிற நல்லா சோ அப்படி சூப்பரா ஏசி போடாமே தோக்கறது ஒரு ஆமென். என்ன பாவா நைட்ல கஷ்டப்பட்டு வந்தாரு. ஓகே அவருடைய சிச்சுவேஷன் வேற கொஞ்சம் ஒரு 1 hour கண்ட்ரோல் பண்ணிட்டோம். நைட்ல வேலை செஞ்சுட்டு 4 மணி ஷிஃப்ட் முடிச்சு வந்திருக்கிறாரு. பட் அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் இந்த வார்த்தை விட்டு கூடாது. இன்னைக்கு வார்த்தை ஆண்டவர் அவரோடு பேசுறாரு. நிறைய நேரத்துல அந்த வேலை செய்யறதுல எத்தனையோ முறை வெட்கம் அவமானங்கள் எத்தனையோ முறை அவருக்கு விரோதமாக செய்கிற காரியம் இன்னைக்கு கர்த்தர் இறங்குவார். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போனவங்க கிரியை செய்யணும். இங்க கேட்கும் போது அங்க கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இங்க கேட்கும் போது அந்த வாயெல்லாம் அவர் கட்டி போடுவார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட தெய்வம் அந்த மனிதர்கள் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழுதுகிற எல்லா நாவையும் கர்த்தர் கட்டுவார். அதனால கோச்சு கூட நான் சொல்றேன் எழுப்புறேன். இதுவரைக்கும் வெட்கப்பட்டீங்க, அதுக்கு பலன் இல்லையா? இதுவரைக்கும் நான் எவ்வளவு அவமானப்பட்டேன், இதுவரைக்கும் எவ்வளவு வெட்கப்பட்டேன், இதுவரைக்கும் எவ்வளவு தலைமுடிய ஆண்டு சொல்றேன். அந்த வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை திரும்ப கொடுப்பேன். ஹalleluya. ரெண்டு பேர் நிக்கிறோம்னா இன்னைக்கு நான் அதிகமா வைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் கொஞ்சமா வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த அதிகத்துக்கு டபுளாக அவர் பலனை எனக்கு கொடுப்பாங்க. ஆமென் ஹalleluya. கொஞ்சமா வைக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமான பலன் வரும். நான் சொல்றது புரியுதா? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ரோமர் 10:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. என் மக்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? யாரை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இது வரும்போதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நல்ல கையை தட்டுங்க. Hallelujah. My people never have been put to shame. ஒருபோதும் என் சந்ததி வெட்கப்பட மாட்டாங்க. சங்கீதம் 34:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹalleluya. யாருங்க? இயேசு தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார், அவன் முகம் வெட்கப்படல. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படல. அப்ப அவரை பார்க்க பார்க்க உங்க முகம் பிரகாசம் அடையும். அவரை பார்க்கிற மாதிரி இருக்கு. மூஞ்சி பார்த்தா அப்படியே ஒரு 4 கடுகு எடுத்து கையில் எடுத்து அப்படி போட்ட போதும் படபடபடன்னு புரியும். அந்த மூஞ்சியோட இருக்கிற பார்த்த என்னமா அது பார்க்கறதுக்கு இவ்வளவு கருத்தி செடி மாதிரி, ஆனா இவ்வளவு அழகா பிரசன்ன முகத்துல தெரியுது. கருப்பு அழகு காட்டுறது இல்ல, உனக்குள்ள இருக்க பிரசன்ன அழகை காட்டணும். நல்ல சோப்பா இருக்கிறான், நல்ல கலரா இருக்கிறான், அது அழகு இல்ல, தேவ பிரசன்ன உனக்குள்ள இருக்கணும். பார்த்த உடனே சொன்னோம், இவனுக்குள்ள தேவ பிரசன்ன இருக்கிறதா பிசாசுடைய அசுத்தம் இருக்கிறதா என்று. அப்ப நீங்க கர்த்தரை பார்க்க பார்க்க உங்க முகம் பிரகாசம் அடையும். ஹalleluya. இப்ப எல்லாம் லைட் ஆஃப் பண்ணனும் வெச்சீங்க, நமக்கு எவ்வளவு இருக்கும் தெரியுது? நமக்கு இருட்டா இருக்கும், கருப்பையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் லைட் போட்ட உடனே என்ன ஆகும்? கொஞ்சம் பிரைட்னஸ் தெரியுதா? அதனால ஆண்டவருக்குள்ள வர வர ஒரு வார்த்தை கேட்க கேட்க பிரசன்னத்தை கேட்க கேட்க அவரை துதிக்க துதிக்க அந்த பிரசன்னம் உங்கள் முகத்தை பிரகாசமிக்க பண்ணணும். ஆமென். அப்போ எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அவரை பார்க்கணும். நான் ஒரு உதாரணம் சொல்ல புரிஞ்சுது. இந்த கீரிக்கும் பாம்புக்கு சண்டை நடக்கும். ஆமென். அது பாம்பு கடிச்சா எல்லாமே செத்து போயிடுவோம். மற்ற எந்த ஜீவனும் செத்து, ஆடு மாடு எது கடிச்சாலும் செத்து போயிடும். கீரி மட்டும் சாகாது. காரணம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க, தெரிஞ்ச விஷயம் தான். கீரி பாம்பு சண்டை போடும்போது அந்த நாக பாம்புன்னு சொல்லணும் அப்படின்னு அதை சொல்லணும். வேற இல்லை, அது நல்ல பாம்பு நல்ல சொல்றது, அதெல்லாம் நல்ல பாம்பு இல்லை. அப்போ அது போய் கடிச்ச உடனே என்ன ஆகும்? உடனே இது முடிஞ்ச அளவுக்கு போராடும், சண்டை போடும், பயங்கரமா சண்டை போடும், முடிஞ்ச அளவுக்கு போராடும். இது கடிச்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணும்? நான் சிரிக்கிறேன், உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. ஓகே, நான் சிரிக்கிறது கரெக்டா சொல்றேன்னா அப்ப நேரம் என்ன பண்ணும்? முடிஞ்ச அளவுக்கு போராடிச்சு கரெக்டா அதுக்கு ஒரு இலை இருக்கும், அந்த இலை சாப்பிட்டா அது ஒன்னாகான்னு தெரியும்.
தெரியும். அதனால கீரி சாப்பிட சாகிறது கடிச்சு முடிஞ்ச அளவுக்கு போராடும். முடியல கொட்டிச்சு உடனே நேரம் போய் அந்த இலையை கொஞ்சம் சாப்பிடும். சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ரொம்ப வந்து இப்ப வான்னு சொல்லிட்டு அதை கொண்டு போட்டுரும். அப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடணும். கணவனோட, மனைவியோட, எஜமானோட, வேலை செய்யற இடத்துல, எல்லா இடத்துலயும் முடிஞ்ச அளவுக்கு போராடணும். போராடிட்டு முடியலையா கொஞ்சம் தோண்ட போற மாதிரி சொந்து போற மாதிரி அப்படியே போய் மூலம் உட்கார்ந்து உட்கார போடுறது அப்படி அளவு கூடாது. உடனே தூக்கி போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உங்கள் முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க, கிருபை எனக்கு தாங்க, வல்லமை எனக்கு தாங்கன்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஒரு பேரல் வரும், ஒரு பூஸ்ட் வரும். திரும்ப போய் அந்த பிரச்சனையோடு நிற்கணும், திரும்ப அந்த கஷ்டத்தின் மத்தியில் நிற்கணும். திரும்ப அந்த ஓனர் தானே பார்க்கணும், திரும்ப அந்த மேனேஜர் தானே பார்க்கணும், திரும்ப அந்த ஓனர் தானே பார்க்கணும். அந்த மூஞ்சி பார்க்காம இருக்க முடியும், இருந்துதான் ஆகணும். அப்ப அந்த ஓனர் தூக்கி போன ஆண்டவரே எப்படியாவது அந்த ஓனர் நாசமா போட்டோம். அவன் நாசமா போன நமக்கு ஒண்ணு நடக்காதே. ஒரு அலையிலுயா அவன் எப்படியாவது போட்டோம். அவன் இல்லைன்னா நமக்கு ஒரு வாழ்க்கையிலேயே அவங்க பத்திரம் சம்பளம் வருது. அப்படி ஜெபிக்காதீங்க. அவனோட போய் நிற்கும் போது உனக்குள்ள ஒரு வல்லமை அபிஷேகம் இருக்கு. அந்த வல்லமையோடு நீ போய் நிற்கும் போது என்ன ஆகணும்? கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். கர்த்தர் கேட்டவனே அவன் எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். இன்னைக்கு எல்லா இடுக்கண்களில் இருந்த கர்த்தர் உங்களை இந்த ஏழை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் இன்னைக்கு சொல்றவங்களுக்கு ஆண்டவர் இந்த மாசம் முழுவதும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. யாரெல்லாம் ஆமென் சொன்னீங்களோ அவங்களுக்கு நடக்கும். சிலர்கிட்ட வாய் மூட்டு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய கம்மு போட்டு கெமிக்கல் போட்டு வாய் ஓட்ட மாதிரி இருந்துச்சு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. வாய் தொடங்க சிலர் சொல்லுங்க வாய் தான் தொடங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும். ஆண்டவர் சொல்ற மனசுக்குள்ளே சாப்பிடுமா, சாப்பாடு நான் வச்சதான் நீங்க சாப்பிடுங்க, மனசுக்குள்ளே சாப்பிடுமா அப்படின்னா சாப்பாடு கொண்டு ஆகும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசமா கேட்கணும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்றேன் ஆண்டவர் உங்களை வெட்கப்பட செய்ய மாட்டார். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஆபத்து எந்த சூழ்நிலையால நீங்கள் கடந்து வந்தாலும் நீங்க எங்க வெட்கப்பட்டு தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. உள்ள வாங்கிக்கோங்க கர்த்தருடைய வார்த்தை. அதனால அன்று சொல்ற நீங்கள் எங்க வெட்கப்பட்டு எங்கன்றது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணணும். எங்க வெட்கப்பட்டு தலை குனிந்தீங்களோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார் தெரியுமா? எப்படி உயர்த்துவார் கேட்கறது பார்க்கணும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பண்டி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழி செய்யும். அது எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? அந்த அபிஷேகம் உன் மேல வந்தா உன் சரித்திரம் மாறும். அந்த அபிஷேகம் உன் மேல வந்தா உன் வெட்கம் மாறும். அந்த அபிஷேகம் உன் மேல வந்தா உன் கதையே மாறும். அந்த அபிஷேகம் உன் மேல வந்தா நான் சொல்றேன் உன் வரலாறு மாறும். அந்த அபிஷேகம் உன் மேல வந்தா உன் வம்சமே மாறும். உன் வாழ்க்கை மாறும். உன்னை கர்த்தர் குப்பையை எடுத்து கோபத்தில் அமரப்படுவார். பாவி எடுத்து பரிசுத்தவான்கள் நடுவில் கர்த்தர் நிற்கப்படுவார். பைத்தியங்களை பேர்களை கர்த்தர் ஞானியாய் உயர்த்துவார். 16வது அதிகாரம் 1வது வசனத்தை யாரும் படிக்கணும், வீட்டில் போய் படிக்கணும். அதிகாரம் முழுவதும் அதை நான் சொல்லி இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் லேட்டா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டைம் எடுத்துக்கலாமா? ஆமென் ஹல்லேலூயா. 10 நிமிஷம். ஆமென். அதுக்குள்ள ஒரு 6 பசங்க ரெடியா சின்ன பசங்க நின்று பார்க்கணும். ஜெயஸ்வந்த், ஜெயவந்த், சாம் 4 பேர், இன்னொரு 3 பேர் யாராவது ஒரு 6 பேர் அவங்க ஓரமாக நின்று ஒரு ஹல்லேலூயா சொல்ல புரிய வைக்க. அப்போ ஒரு சமயம் 16வது அதிகாரம் 1வது வசனம் கவனிக்கணும். அவங்க பாட்டு வராங்க 6 பேர் தான். 6 பேர் அவங்க ஓர நிற்க வைங்க. ஆமென் ஹல்லேலூயா. 3 6 7 பேர் இருக்காங்க. நீ பெரியாரு நீ போடு நீ போ சீக்கிரம் போடல. ஓகேவா? சரி அங்கே இல்லைங்க நினைக்கிறோம். ஓகே. இப்போ 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்றார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தருகிற சவுலுக்காக நீ என்ன மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கவனிக்கணும்.
கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளினேன். அப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்த ஒரே வார்த்தை சொல்ற, கேட்கறீங்களா? ஆண்டவர் சொல்ற, உன்னை உயர்த்தணும்னா யாரு தள்ளணுமோ அவன் தள்ளுவார். சொல்லுவாரு, கர்த்தர் ஒரு இடத்துல உன்னை போய் அமர பண்ணணும்னா யாரு எவனா இருக்கணும், மன்னிக்கணும், எவனா இருக்கணும், கர்த்தர் அவனை இறக்கி உன்னை அமர பண்ணுவார். அந்த ராஜ்யத்தில் அழகு பார்ப்பார். சவுல் ராஜாவா இருக்கிறாரு, ஆண்டவர் தாவீதை பிடிச்சு போச்சு, தாவீதை உயர்த்தணும்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. உடனே சவுல் வேற அந்த சிங்காசனத்தில் இருந்து அவரை தள்ளிச்சு கர்த்தர் தாவீதை உயர்த்தறார். இன்னும் சொன்ன சில இடத்துல நீ செய்ய, வேற செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஊழியம் பண்ற இடத்துல, இல்ல எங்க எக்ஸெட்ரா எந்த குடும்பத்திலயோ இல்ல ஒரு சொந்த ஜனங்களிலோ நீ இருக்கிற கிராமத்திலோ கர்த்தர் இருக்கிற உனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்கலாம், அவங்களை பொத்தி பொத்தி வளர்ந்துருக்கலாம், ஒரு நாயை போல தள்ளி இருக்கலாம். நான் சொல்றேன், அவங்களை எப்பேற்பட்ட பொம்பளா இருந்தாலும் அவனை தள்ளிச்சு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உனக்கு மேனேஜரா இருக்கிற, உனக்கு தொழிலா இருக்கலாம், அவனை தள்ளிட்டு உன்னால உட்கார வைப்பார். இது ஆண்டவரால முடியும். கைப்பிடிதான் இரண்டாவது வசனம் சொல்லி, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. நான் சொல்றேன், கொம்பு இல்ல, அதனால தைலத்தால் நிரப்பி கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெடி பண்ண அந்த கொம்பை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு, அந்த கொம்பை என்ன புரியுதா, நம்ம மாட்டு கொம்பை காட்டியிருக்கோம். அதை எவ்வளவு ட்ரை பண்ண கிடைச்சா வாங்கிட்டு கேட்டா அது கிடைக்கல. ஹல்லேலூயா. நேரம் இல்லைன்னா போட்டு வாங்க முடியல. சொல்ற, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புகிறேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இன்னைக்கு சொல்றேன், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உன்னை ஏதோ ஒரு உயர்வான காரியம் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் கர்த்தர் உன்னுடைய என்னைய தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் சொல்லி சொல்ற, நேரத்தில் விரைவா ஓடுகிறேன், கவனிங்க. பரிசு போய் அங்க போய் ஒரு பரிசு செலுத்தணும். நீ போய் அப்ப கேட்கிறாரு, சில சம்பவம் நடக்குது. அந்த ராஜாவை இறக்கிட்டு உன்னை வைத்தியம் பண்ணணும், ராஜா கொண்டு போகணும், அதெல்லாம் கேட்கும் போது அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, நீ இப்போ பலி செலுத்தணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க, வாசல் திறப்பாங்க. கிறிஸ்தவம் உட்கார டிஸ்டர்ப் பண்ணாரு. அப்ப பலி செலுத்துவதற்கு முன்பாக அவன் என்ன சொல்ற, நேரா போறாரு ஈசாயினிடத்துக்கு போயிட்டு, உங்க குடும்பத்துல வந்து நான் அபிஷேகம் பண்ணணும், அப்போ நான் பலி செலுத்தணும், விருந்து ஏற்படுத்தல, விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு பிறகு என்ன நினைச்சு, இப்போ உன் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடு. இப்போ 5 வருஷம் சீக்கிரம் சீக்கிரம் ஓடியும். உன் பிள்ளைகள் எல்லாம் 6 பேர் லைனா நில்லுங்க, 6-7 பேர் தான். ஓகே, நீ வந்து கரெக்டா தான் 7 பேர் வந்து சீக்கிரம் வாடா, டேய் வாடா சீக்கிரம். எப்படி நில்லு, எப்படி லைனா நில்லு, 5 வயசா திரும்புறா, அங்க போஸ்ட் கொடுக்குறேன், போட்டோ எடுக்கிறேன், சீக்கிரம் நில்லுடா. ஓகேவா, கொஞ்சம் முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வா. நீ அங்க பின்னாடி நேரம் ஸ்டார் கனெக்ட் போட்டு முன்னாடி வருவாரு. ஓகேவா, இதுதான் 7 பேர். இப்போ அவர் சொல்றாரு, யார் ஈசாய் கிட்ட போயிட்டு அவர் யார் சொல்ற, சாமியை தீர்க்கதரிசி சொல்ற, இந்த சாமியை அந்த சாமியை தீர்க்கதரிசி ஈசாய் கிட்ட போய் சொல்லும் போது, உன் பிள்ளைகளை கூப்பிடும் போது அவங்க வந்த பிறகு நான் அபிஷேகம் பண்ணிட்ட பிறகுதான் நான் என்ன பண்ண போறேன், நான் அந்த பலி செலுத்திட்டு அந்த விருந்தில் கலந்து கொள்வேன் சொல்லும் போது, அப்ப உடனே என்ன பண்றாரு, முதல் மகன் வர சொல்றாரு. முதல் மகன் அதிகமா நிற்கிறோம். இப்படி முதல் மகன், இவர் பேரு எலியாப்பு. இப்போது ஓகே, எலியாப்பு வந்தாரு. வந்த உடனே உடனே பார்க்கறதுக்கு நல்லா ஹைட்டா இருக்கிறாரா, நல்லா வெயிட்டா இருக்கிறாரா, கொஞ்சம் நல்லா அழகா இருக்கிறாரா, கொஞ்சம் நல்லா சரீரம் வளர்ச்சோட நல்லா பாடிமா இருக்காரா, என்ன சிரிக்கிறீங்க, கொஞ்சம் இப்படி பார்த்துட்டு உடனே நான் சாமி எடுத்துட்டு உடனே குப்பியில இருந்த எண்ணெய் எடுத்துட்டு ஆயிரம் நேரம் சொன்னேன், நான் சொன்னே அப்படின்னு உடனே கீழே வச்சு, என்ன ஆண்டவரே அப்ப சொல்றான், அவன் சரீரம் வளர்ச்சி பாக்குற, அவன் அழகை பாக்குற, அவன் குணத்தை பாக்குற, அவன் ஸ்டைல பாக்குற, அதே போல அவன் நல்லா ஹைட்டா இருக்கிறான் அதை பாக்குற, ஆனா அதை பார்க்கல. மனுஷனோ முகத்தை பார்க்கலாம், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறாரு. எனக்கு உண்மை இல்லை, இன்னொரு உண்மை இருக்கிறது. அப்ப உடனே இவர் போயிட்டாரு, அப்படி போயிட்டாரா. இப்போ ரெண்டாவது பண்றாரு, இன்னொரு மகனை வர சொல்லு, இன்னொரு மகன் அமினதாப் வராரு. இப்படி வராரு, வந்த உடனே இவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா வாடச்சாட்டுமா இன் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்டைலா இருக்கிறாரா, உடனே ஏதோ குப்பி எடுத்து உடனே அப்படியே அவனை இல்ல ஒரு ஆமென் ஹல்லேலூயா. இவன் ஸ்டைலா இருக்கலாம், நல்லா சீப்பு முகத்தோட கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து இல்ல நான் இங்க ஒருத்தர் வச்சிருக்கிறேன். உடனே இவர் போறாரு,
ஒரு ஹalleluya. மூன்றாவது ஆளவர் சொல்றாரு, இப்ப சம்மா வர்றாரு. இவன் தான் சம்மா. கரெக்டா நல்லா போட்டு நல்லா இதெல்லாம் போட்டுருக்காரு. சம்மா வந்தவனே பார்க்கறது நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறானே, சுறுசுறுப்பா இருக்கிறானே, இவனா இருக்குமோன்னு எடுத்துட்டு போனேன். ஆமென் ஹalleluya. இல்ல இவனே இல்லன்னாரு. இவரும் போயிட்டாரு. ஆமென் ஹalleluya. கடைசி இவங்க மூணு பேர் தான் ராணுவத்துல போய் வேலை செய்றாங்க. ஆமென். அந்த இடத்துல அங்க சொல்லிருக்கு பைபிள்ல, அதுக்கு பின்னாடி வர நேரம் இல்லை. இப்ப மீன் மாதிரி போயிட்டாங்க. இப்ப நாலாவது ஆள் வராரு. நான் எல்லாமே பையனெல்லாம் பாக்குறீங்க, பொண்ணை பார்க்கறது. நாலாவது ஆள் வந்தோடனே ஓகே, இது எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்குது, பலப்படையினால அழகா இருக்குது, இது தலைமால புத்தரான்னு வரும்போது இல்ல இந்த மகனே இல்லைன்னாரு. நீ போ நேரம் சீக்கிரமா. அதே இன்னமா வந்தாங்க. இன்னமா ஊத்துக்கமா, நல்லா கலர் ட்ரெஸ் போட்டு மேக்கப் போட்டு அப்படின்னு ஊத்துறாங்க போது இல்ல இன்னமா இல்லையா, போ நீ போ. அதுக்கு இவரு பார்க்க தெரியாத அவங்க தெலுங்கு ஹீரோ மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே மேல ஊத்து வந்தா இருக்க மாட்டாங்க. இல்ல அவனே இல்லட்டாங்க. போயிட்டாங்க. கண்ணாடி போட்டுக்கிட்டு எனக்குதான்டா இது, வீட்டுல அப்படின்னு சொல்றான். எனக்குதான் இது, நீ எல்லாம் ஒண்ணு கிடையாது. அக்கா சொல்லுவோம், நான் வச்சதுன்னா சட்டம். இப்ப பாத்தியா, நான் தான் ஏதாவது எடுக்குன்னு சொல்லிட்டு ஊத்த வராம அவனோ இல்லைன்ட்டாங்க. ஒரு நாள் போங்க சார், ஒரு ஹalleluya, ஒரு ஹalleluya. எல்லாரும் போங்க, ஒரு ஆள் மட்டும் இப்ப எல்லாரும் போங்க. தேங்க்யூ. அவன் ஹalleluya. இப்பெல்லாம் பண்ணாத ஒரு ஆள் இருங்க, யாராவது ஜெஸ்ட் ஜெயிவ் யாராவது. அப்போ யாரையும் நீ போனா யாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண அழைக்கவில்லை. ஒரு ஆமென் ஹalleluya. யாருமே இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப சாமியார் கேட்கிறாரு, ஈசாய் என்னது ஆண்டவர் சொன்னாரு, உங்க பிள்ளைகளை அபிஷேகம் பண்ண சொன்னாரு. இவர் என்ன பண்ணாருன்னா பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டாரு. வரல இவருக்கு டவுட் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாரு, அப்ப கேட்கிறாரு. யாருக்கு கேட்கிறாரு தெரியுமா? ஈசாய் கேட்கிறாரு, உங்க பசங்க அவ்வளவுதானா, இல்ல யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க அப்படி கணக்கு வந்துச்சாங்க. அந்த கொஞ்சம் பார்த்தாச்சு, ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என் கடைசி பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஒரு விருந்து, ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது 8 பிள்ளைகளை கூப்பிடு, நல்லா தகப்பாங்க கூப்பிடல. ஏன் தெரியும்? தகப்பனுக்கு அவர் வயசானவர், இவன் எதுனா பிறந்தாங்கன்ற ஒரு சந்தேகமே அவருக்கு. அந்த வெக்கம், அந்த அவமானம், அந்த ஏகத்தோட அவர் வாக்கின ரோட்ல ஆத்துல வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஊருக்குள்ள வர முடியாது. அப்பா எப்படி சொல்றது என்னாகும்? அவரு தூங்கி எழுந்தா வனாந்திரம் ஆடு, தூங்கி கத்தவங்க வனாந்திரத்துல சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறாங்க, என்ன பண்ணுவோம், 10 ஆடு 50 ஆடு வச்சிருந்தா கூட அந்த ஃபங்க்ஷன் அப்போ அந்த ஆட்டை யாருக்குன்னா ஓட்டி அனுப்புவோம், இல்லை அங்கே எல்லாருக்கும் ஓட்டி விட்டுட்டு வருவோம். எல்லா பிள்ளைகளும் குடும்பத்தில் இருப்போம். ஆனால் அவன் மகனாவே கன்சிடர் பண்ண அந்த வேதனை துக்கத்தோடு தான் நம்மளால அப்படியே சுத்திட்டு இருக்கிறாரு. ஒரு ஆமென் ஹalleluya. அப்ப சொன்னாரு, அவன் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானே, சாமியார் சொன்னாரு, அவன் வந்தாதான் நான் பந்தி இருப்பேன். ஹalleluya. ஒரு வார்த்தையை கற்றுத்தரிசிமா சொல்றேன், சில நேரங்களில் ஆண்டவர் உனக்காக பலரை காக்க வைப்பார். புரியல? உன்னை கண்டுக்காம இருந்த ஜனங்கள் மத்தியில நீ வந்து அங்க உட்கார்ந்தாலா, வேட்டியை மடிச்சு கட்டினாலா, நீ வந்து அங்க முன்ன நின்னாலா, நீ வந்து நான் சொல்ற ஒரு உதாரணத்துக்கு, நீ தாரை எடுத்து கொடுத்தா அந்த கல்யாணம் நடக்கும்ன்ற ஒரு நிலைய உனக்காக அநேக ஜனங்கள் காத்திருக்க வைப்பார். அதே வார்த்தையா சொல்றேன், நீங்கள் அநேகருக்காக காத்திருந்த காலங்கள் போய் உனக்காக காத்திருக்கிற காலம் வரும். அதெல்லாம் ஏற்ற காலம். கர்த்தர் இந்த தேசத்தில் அநேக பயப்படுவார். அதெல்லாம் வாக்கு தத்தம். இந்த காலம் ஏற்ற காலம். இந்த காலம் இது வருஷம் அறுவடை ஆண்டின் காலம் சொல்லிட்டு சொல்றாரு. அவன் மதிக்கவில்லை. அப்பாவுக்கு சந்தேகம், அவனுக்கு படிப்பு அறிவில்லை, விளையாட்டு பிள்ளை, கடைசி பிள்ளை, வெகுளியா இருக்கிறான், குழந்தைத்தனமா இருக்கிறான், 8வது மகனா இருக்கிறான். அவன் ஆனா ஒண்ணு, அவன் வந்து சிவந்த மேனி, அழகிய கண்கள். ஆமா, இப்ப ரேமஸ்வா சீக்கிரம் அவன் சீக்கிரமா இப்போ சிவந்த மேனி, சிவந்த மேனி கரைக்கும் போது அவளை சிவப்பா இருந்தது மேனி, சிவந்த மேனி. அதுக்கு சேர் பண்ணுங்க சீக்கிரம், சிவந்த மேனி.
அதுக்கு அழகிய கண்கள் அழகா. ஓகே, அப்புறம் நல்ல ரூபம், முகம் நல்லா இருக்கா. ஓகே, கர்த்தர் சொன்னார், அவன் தான் சொல்றார், இவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரே, ஆமா கொஞ்சம் உட்காந்துக்கிற கால்வலி, இப்ப உட்காந்துட்டு இருக்கிறாரு. உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்து பார்த்த உடனே சொன்னாரு, இவன் தான் அவனை அபிஷேகம் பண்றது. நிக்கிற இறையோடான்னு சொல்லல, நீ எழுந்துருன்னு சொன்னாரு. ஆமென். கையை கட்டினாரு. சொன்னாரு, கட்டி சொன்னார், அவன் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணு சொன்னார். இப்ப எழுந்து அவனை கர்த்தருடைய அபிஷேகத்தோட இந்த ஜெபஹாய், இந்த அபிஷேகம் நான் சொல்றேன், இது தேவ பிரசன்னமும் தேவ வல்லமை அபிஷேகத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இது இயேசுவின் நாமத்திலே சபையாய் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு இந்த எண்ணெயில இன்னைக்கு சொன்ன இந்த வெளியேற பெற்ற அபிஷேகம் சாமுவேலாய் அவர் சன்னிதானத்தில் வந்து நிற்கிற தேவன் அபிஷேகம் பண்ண அபிஷேகத்தை எடுத்து இன்னைக்கு நான் சொன்னேன், இந்த அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது கர்த்தர் இந்த சந்ததியை இவனை கர்த்தர் ராஜரீக அபிஷேகத்துல கர்த்தர் வல்லமையாய் நான் அவனை உயர்த்த போகிறேன். யாரையோ தள்ளிட்டு அவனை உயர்த்த போகிறேன். அதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை, அது அவனுக்கு தாளம் இல்லை, அதுக்கான பிரயாசம் அவனுக்கு இல்லை. ஆனாலும் தகுதி இல்லாத நான் அவனை உயர்த்த போகிறேன் என்று சொல்லி சொன்னார். அவனுக்கு இப்பவே நீ மரியாதை கொடுக்கணும் என்றுதான் உட்கார்ந்து இருந்த சாமுவேலை எழுந்திருக்க செய்து எழுந்திருந்த பிறகு அவனை என்ன பண்ண சொன்னார்? அபிஷேகம் பண்ண சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம். ஓ ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பண்ணிச்சு இப்ப கையை வச்சு சொன்னார், உன்னை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு ராஜ ரீகத்தில் கர்த்தர் வைக்க போகிறார். உன் கோலம் கோத்திரம், உன் சந்ததி, உன் குடும்பங்கள் கண்டிராத உயர்வுல மகிமையில மகத்துவத்துல கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணும்போது நீ போகிற இடமெல்லாம் ஜெயம், நீ போகிற இடமெல்லாம் அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்று ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அவர்கள் வாழ்ந்தார். ஒரு கையை கட்டிடமா. ஹல்லேலூயா. ஆமென். புதி அதிகார கவனம். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு இருந்து நான் சொல்றேன், யாரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு முன்பாக எழுந்து நிற்கிற நாட்கள் வரும். எவ்வளவு பெரிய பொம்பனா இருந்தாலும் உனக்கு முன்னாடி எழுந்து நிற்கிற நாட்கள் வரும். அபிஷேகம் இருக்கிறாரு. என்ன அவனுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணாரு, உங்களுக்கு சேர்த்து இந்த முடிவில் உங்களுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன். ஒவ்வொரு தலைமையிலும் எண்ணெய் ஊற்றி அபிஷேகத்தை பண்ண போகிறேன். அந்த அபிஷேகம் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க பாக்கியவான். நான் சொல்றேன், ஒவ்வொரு தலைமையிலும் அதுக்கு நான் ஒரு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம். அந்த எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது வியாதி சுகமாகும், சூரிய கட்டில தெரிக்கும். அந்த வாழ்வை ஒரு அழகிற சாப பாவங்கள் சத்துடைய கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தெரிக்கும். உன்னை மதிக்காத மக்கள் நீ வரும்போது இருந்து நிற்பார்கள். This is anointing. அபிஷேகம் என்ன தெரியுமா? உன்னை எவ்வளவு மதிக்கலையோ நீ வரும்போது அவனுக்கு பிடிக்கிறதுனால எழுந்து நிற்பான். என்ன அறியாம எழுந்து நிற்கிறேன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசாயா 60:14 உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளோ குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து, கவனிக்கணும், 2வது வருஷத்தினால உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தத்தின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் அபிஷேகம் பண்றது நான் சொல்லல, இப்ப அவன் அபிஷேகம் பண்ண அடிக்கடி சொல்லல, நம்ம போய் அபிஷேகம் பண்றதெல்லாம் தெய்வம் இல்லைன்னு நான் சொல்லல. இன்னைக்கு அபிஷேகம் பண்ணது தெய்வத்துக்கா மனுஷருக்கா? இப்ப அபிஷேகம் பண்ணன தெய்வத்துக்கா மனுஷருக்கா? மனுஷருக்கு. அதான் சொல்ல, நாம போய் பண்றதெல்லாம் தெய்வம் அல்ல, மனுஷனை அபிஷேகம் பண்ணதெல்லாம் தெய்வம். அந்த தெய்வம் அபிஷேகம் பண்ண உங்கள் ஒவ்வொரு தலைவரும் தேவ அபிஷேகம் எடுத்துக்கொள்ளாமலும் நீங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில நடக்கிறது நடக்கும். நான் சொல்றேன், நீ போய் காலடி வச்சாலே அங்க ஒரு சாந்தை ஏதோ நடக்கும். இந்த அபிஷேகத்தின் பிற்பாடு
கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் மீ காரியங்கள் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் தியானிக்கலாம். போன மாசத்துல ஒரு 2 பாயிண்ட் விட்டுட்டு இருக்குது அன்பை பத்தி. சரி, ஓகே, அது எதை பேசுறது நம்ம பார்ப்போம், நேரம் இல்லை. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை கர்த்தர் அந்த தாவீது எங்க வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிந்து சொன்ன ஜனங்களால மக்களால ஊரால எல்லாம் தலை குனிந்து ஆடி மேய்ச்சிட்டு இருந்தானோ. ஆமென். ஹல்லேலூயா. 8 பிள்ளைகளையும் மகனாய் பார்த்து அந்த ஒரு பிள்ளையை ஒதுக்கினாங்களோ. நீ எங்க உன் குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறியோ, வேலை செய்யற இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறியோ, சொந்த ஜனங்கள் இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறியோ, என்ன சொன்னாங்க? உன்னை நான் ஒதுக்கிட்டேன் என்று. ஒரு ஆள் என்னடா நீ ஒதுக்குறது? ஹல்லேலூயா. ஒரு ஆள் நான் சொல்றேன், அந்த இடத்துல தான் தாவீதின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. சொல்லணும், சொல்லிடுறேன், கொஞ்சம் பெருமையா எடுத்துக்கணும், தப்பா எடுத்துக்கணும். எங்க நான் வைக்கப்பட்டோம் அந்த அளவுக்கு வெட்கம். நானு என் குடும்பத்தில் எல்லாரும் விட நான் வைக்கப்பட்டேன், தலை குனிந்தேன். அதே ஜனங்கள் மத்தியில கர்த்தர் இன்னைக்கு நான் பெருமைக்காக சொல்ல அவங்க எனக்கு சல்யூட் பண்ற அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இந்த அபிஷேகம் மேல வந்த பிறகு அதே ஜனங்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? என் பொண்ணை உனக்கு தரேன்னு சொன்னாங்க. உடாமே அதுக்கடுத்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க, நீ கிறிஸ்துவனா இருக்கேன் அப்படி, நீ இந்துவா இருக்கிறதுனால நான் பொண்ணை எடுக்க மாட்டேனே. நான் சொல்லி அவன் நல்ல வசதி, எங்களோட பயங்கரமான வசதி. ஆனாலும் சொன்னாங்க, என்ன தெரியுமா? அதே நான் சொல்லி அந்த மனுஷன் மறித்து போனார். என்ன சொன்னார்? நான் தருகிறேன் என்று. இன்னைக்கு சொல்றேன், எங்க வெட்கப்படுறீங்களோ அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன் தலையை உயர்த்தி, உன் தலையை